அனைவருக்கும் வணக்கம். 31ஆம் தேதி, அதாவது ஜூலை 31 நடந்த கரண்ட் ஈவெண்ட்ஸுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சொல்லிட்டு ஜிகே கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா கவர் பண்ணி கேட்டிருந்தோம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். அதாவது புக்கில் இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம், உங்களுக்கு தெரியுமா, இல்லை வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் புக் பேக் கொஸ்டின் கொடுக்குன்றதுக்காக. அதே இல்லாமல் நம்ம வீடியோஸில் நிறைய பேர் ஜிகே கொஞ்சம் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் அதிகம் இதுமாரி கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் கன்சிடர் பண்ணி ஜிகே கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்கோம். 50 கொஸ்டின் இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் புது கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்லாம் நடந்த சில ஈவெண்ட்ஸும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆன்சர்ஸும் பார்க்கலாம் பக்கத்துலேயே. இப்போ 50 கொஸ்டின் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது ஒரு 200 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது கீழே இருக்க 4 ஆப்ஷனுக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரலாம் அப்படிங்கிற மாரி தான் கொஸ்டின் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மத்திய அரசால் இந்தியாவில் தயாரிப்பும் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எது? 2014 25/9 செப்டம்பர் 25. அதன் ஆன்சர் இருக்குது. இந்தியாவில் தயாரிப்போம். இப்போ எதுக்குன்னா இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு, அதாவது இந்தியா வந்து பிற நாடுகளை சார்ந்து இருக்காமல் என்ன சொல்ல வருது, தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிற ஒரு குறிக்கோளில் இந்திய அரசு இப்போ செயல்பட்டுட்டு வராங்க. இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு அதை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு ஆத்ம நிர்பார் திட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஒட்டி தான் இந்தியாவில் தயாரிப்பும் திட்டம் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். இப்போ மத்திய அரசு, அதாவது 2014 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள் நமக்கு வந்திருக்கு. அது என்னென்ன திட்டங்கள், அது சில முக்கியமான திட்டங்கள் மட்டும் நம்ம இப்போ அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரீஃபாக சொல்லியிருக்கோம். ஏன் இந்த கொஸ்டின்ஸ் இந்த கொடுத்துருக்க ஒரு 7-8 திட்டம் என்னென்னா, இது அடிக்கடி ரிப்பீட்டடாக டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஜன்தன் யோஜனா, ஸ்கில் இந்தியா, ஸ்வச் பாரத், உஜ்வாலா யோஜனா, உஜ்வாலா பிளான். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. பேர் சில சமயங்களில் கன்ஃபியூஸ் ஆகும். உஜ்வாலா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்இடி பல்ப், அதாவது லோ ப்ரைஸில் குறைந்த விலையில் எல்இடி பல்ப் கொடுக்கறது தான் உஜ்வாலா யோஜனா. உஜ்வாலா அப்படிங்கிறது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு எல்பிஜி கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம போன 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன ஈவெண்ட்டில் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 கோடிக்கு மேலே இந்தியாவில் இலவச எல்பிஜி கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இமாச்சல பிரதேசம் அவங்க மாநிலங்களில் இருக்கிற அனைத்து இல்லங்களுக்குமே கொண்டு எல்பிஜி கனெக்ஷன்ஸ் 100% கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, இதெல்லாம் பக்கத்துலேயே டேட்டும் கொடுத்துருக்கோம். அது பக்கத்தில் பார்க்குறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின், மோர் கிராப் பர் ட்ராப் அப்படிங்கிற டேக்லைன் வந்து எந்த திட்டத்தோட குறிக்கோள் வாசகம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் கீழே இருக்குது, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா. இதில் மேலே இருக்க 3க்கும் என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதையும் அடுத்த ஸ்லைட்லேயே பார்த்துடலாம். பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படின்னா விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம் 2016 துவங்கப்பட்டது. அதுக்கடுத்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த கொரோனா பீரியடில் ஏழைகளுக்கு வந்து என்ன சொல்ல வருது, இந்த உணவளிக்கும் திட்டம், இந்த கோதுமை, அரிசி, 5 கிலோ கோதுமை, அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இதில் பார்த்தோம்ல, அதுதான் அதோட திட்டத்தோட பேர் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. அதுக்கடுத்து பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, அதாவது விவசாயிகளுக்கு வருடாந்தோறும் 6000 ரூபாய் வழங்கும் திட்டம். ஓகேங்களா, மினிமம் இன்கம் சப்போர்ட் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. கிருஷி சிஞ்சய் யோஜனா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், வேளாண்மையை ஊக்குவித்தல், 2015 துவங்கப்பட்ட திட்டம். அதுக்கு அடுத்த கொஸ்டின், மகாரத்னா கம்பெனி, இந்தியாவில் மகாரத்னா அந்தஸ்து பெற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கான ஆன்சர் 10. இந்தியாவில் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் மொத்தம் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மகாரத்னா, 2வது நவரத்னா, 3வது வந்து மினி ரத்னாலேயே 1, 2 இருக்குது. ஓகேங்களா,
டோட்டலாக மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா தான். இப்போ அதாவது 2020 ஜனவரி 2020 அன்னைய டேட்டுக்கு இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் மகாரத்னா கம்பெனி எத்தனை இருக்குது, நவரத்னா கம்பெனி எத்தனை இருக்குது, மினிரத்னா கம்பெனி எத்தனை இருக்குன்ற ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். இது எப்படி வந்து மகாரத்னான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நவரத்னான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மினிரத்னான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்திங்கன்னா அதுக்கான டெஃபினேஷன் வந்து ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாரி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்படும். அவ்வளோ டீட்டெயில்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கம்பெனி எது எதெல்லாம் வரும் அதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது மகாரத்னா கம்பெனி தான். மகாரத்னா கம்பெனி 10 இருக்குது. அதுக்கான லிஸ்ட் நம்ம பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் சைட் பை சைடு கோத்ரூ பண்ணிக்கோங்க. நவரத்னா கம்பெனி மொத்தம் 14 இருக்குது. இது மினிரத்னா 1, மினிரத்னா 2ன்னு இருக்குது. 62, 12 நவரத்னா கம்பெனி. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் புறநகர் ரயில் சேவை முதலில் துவங்கப்பட்ட நகரம் எது? மும்பை. அதுக்கான ஆன்சர் இருக்குது. அதுக்கடுத்து இந்தியாவில் புறநகர் ரயில்வே சேவை பற்றியான ஒரு டீட்டெயில் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மும்பையில் 1853 தொடங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து கொல்கத்தாவில் 1854, அதுக்கடுத்து 1864 லக்னோ அண்டு கான்பூர், அதுக்கப்புறம் 1991 சென்னை. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களால் துவங்கப்பட்டது இந்த 4 இடங்களில் மட்டும்தான். சரி, சபர்பன் ரயில்வே பற்றி பார்த்துட்டோம். அது சம்மந்தமான சில ஜிகே கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்தியாவோட ஃபஸ்ட்டு சபர்பன் மும்பை, அதுக்கடுத்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு மெட்ரோ கொல்கத்தா. நம்ம கிளாஸில் ரிப்பீட்டடாக இங்கே கொடுத்துருக்க எல்லாமே வந்து கிளாஸில் ரிப்பீட்டடாக சொன்னது தான். திரும்ப அந்த கொஸ்டினை பார்க்கறதுனால நம்ம இதை வந்து தனியாக போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்காக தான் அந்த கொஸ்டினை திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ரிப்பீட்டடாக. தென்னிந்தியாவோட முதல் மெட்ரோ பெங்களூரு, 2வது மெட்ரோ சென்னை. இந்தியாவிலேயே மிகப்பெரிய மெட்ரோ, லார்ஜஸ்ட் மெட்ரோ இன் இந்தியா வந்து டெல்லி தான். ஓகேங்களா? அதேமாரி இந்தியாவோட ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டர் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கொல்கத்தாவில். இன்னும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் லெவலுக்கு வரல. இந்தியாவோட ஃபஸ்ட்டு மோனோ ரயில் 2014 மும்பையில் தொடங்கினாங்க. இந்தியாவில் நம்ம அதே ரிப்பீட்டடாக கிளாஸஸ் சொன்னது தான். மோனோ ரயிலும் மெட்ரோ ரயிலும் இயக்கப்படும் இந்தியாவின் ஒரே நகரம் வந்து மும்பை. அதேமாரி மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா இ ஸ்ரீதரன், கேரளாவை சேர்ந்தவர். இவர் தான் மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா. அதுக்கு அடுத்த கொஸ்டின், தேசிய கடல்சார் நிறுவனம் அமைந்துள்ள இடம் கோவா. இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்டது. அதுக்கான ஆன்சர் அடுத்த ஸ்லைட்லேயே இருக்குது. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசோனோகிராபி, அதுதான் கோவாவில் இருக்குது. ஓகேங்களா? சென்னையில் இருக்கிறது வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி. ஓகேங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் அதுக்காக தான் கேட்டது. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசோனோகிராபி இருக்கிறது கோவா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி சென்னை. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அடிக்கடி கிளாஸில் ரிப்பீட்டடாக சொல்கிறது தான், கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் தமிழை விட இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டர். இது பேசிக்கான இங்கிலீஷ் தான், ஒன்றும் ஃப்ரீயாத லெவலுக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த வேர்டிங்ஸ் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறன்ற பேரில் அதை வந்து ஒரே மாதிரியே டிரான்ஸ்லேட் ஆயிடும் சில சமயங்களில். அதனால் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணிக்கிறது நமக்கு கொஞ்சம் பெட்டர். டிஎன்பிஎஸ்லேயுமே கூட இங்கிலீஷ் தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் நம்ம கரண்ட் ஈவெண்ட் அதிலே ஃபாலோ பண்ணிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து சென்னையில் இருக்கிற இன்னொரு முக்கியமான மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. இது நம்ம ரிப்பீட்டடாக பல சமயங்களில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். அதுக்கடுத்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுவும் சென்னையில் தான் இருக்குது. அதுக்கடுத்து அதில் கொச்சின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். நேஷ்னல் ஸ்பைசஸ் போர்ட், நறுமண பொருட்கள் வாரியம், அது கொச்சினில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்த கொஸ்டின், தென்னிந்தியாவின் தோட்டம் என அழைக்கப்படும் பகுதி. இது நம்ம ஜிகேயில் இல்லை, பட் ஆனால் புக்கில் இருக்குது, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. வாட் ரீஜன் இஸ் ரெஃபர்ட் அஸ் த கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியா? அதுக்கான ஆன்சர் காவேரி டெல்டா. இது சம்மந்தமாக க்ரீன் நிக் நேம் சில கன்ஃபியூஷன் நமக்கு வரும். ஏன்னா நம்ம க்ரீன் சம்மந்தமாக பார்த்தோன்னா எடுத்தோடனே நமக்கு தோன்றது வந்து ஒன்று கேரளா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா பெங்களூர் தான் தோணும். அந்த வகையில் அதுக்காக தான் இந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியா வந்து காவேரி டெல்டா, கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா பெங்களூரு, எவர் கிரீன் சிட்டி ஆஃப் இந்தியானா திருவனந்தபுரம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கன்ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம். கார்டன் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்னா காவேரி டெல்டா, கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னா பெங்களூரு, எவர் கிரீன் சிட்டி பசுமை மாறா நகரம் அப்படின்னா திருவனந்தபுரம். அதுக்கு அடுத்த கொஸ்டின்,
கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைகளை சிறந்த முறையில் கையாண்டதற்காக உலக சுகாதார கழகத்தால் பாராட்டு பெற்ற இந்திய பகுதி. நீங்கள் நியூஸ் ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணிகிட்டே வந்திருந்தீங்கன்னா இந்த நியூஸு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தாராவி, ஓகேங்களா, மும்பையில் இருக்கிற ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதி தாராவி. அங்கே கோவிட் வந்ததுக்கு பிறகு அந்த மாநில அரசு தீவிர நடவடிக்கைகள் எடுத்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. தீவிர நடவடிக்கைகள் எடுத்து கண்ட்ரோல் பண்ணதுனால WHO தாராவியை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், பூந்தூரா அப்புறம் ஒடிசா. இது வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. பூந்தூராங்கிறது வந்து என்னென்னா அடுத்த ஸ்லைடில் சொல்லியிருக்கோம். கோவிட்-19 வந்து ஏசியாவோட லார்ஜஸ்ட் ஸ்லம் தாராவி. WHO சீஃப் டெட்ரோஸ் அட்னம் அவர் தான் வந்து தாராவியை புகழ்ந்துருக்குறாங்க. அதுக்கடுத்து கேரளா கவர்மெண்ட்டு வந்து போன கரண்ட் ஈவெண்ட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற பூந்தூரா அன்று புல்லுவிழா அப்படிங்கிற 2 பகுதியிலையும் கோவிட்-19 வந்து சமூக பரவல் நிலையை எட்டியிருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே இது வரைக்கும் 15 லட்சம் கேஸுக்கு மேலே இந்தியாவில் கொரோனா பாசிட்டிவ் கேசஸ் வந்திருந்தா கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2 பகுதிகளில் சமூக பரவல் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா என்ன அறிவிக்கல, நம்ம தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கல. அந்த வகையில் இது முக்கியம். பூந்தூரா அண்டு புல்லுவிழா. டெல்லி கொரோனா சம்பந்தமாக பார்க்குறப்ப டெல்லியில் என்ன ஈவெண்ட்னா வேர்ல்டுலேயே டெம்பரவரி கோவிட்-19 ஹாஸ்பிட்டல் வந்து லார்ஜஸ்ட் கிட்டத்தட்ட 10,000 பெட்ஸ் இருக்கிற லார்ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் டெல்லி கவர்மெண்ட்டு கட்டியிருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய மென்பொருள் தொழில்நுட்ப நிறுவனம் எது? டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தான். சரிங்களா. அதுக்கு அடுத்து ஐடி செக்டர் இன் இந்தியா. ஐடி செக்டர் இன் இந்தியாங்கிறப்ப அது சம்மந்தமான ஆக்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 படி தான் நம்ம இந்தியாவில் இப்போ சில இந்த சீன செயலிகள்லாம் தடை செஞ்சாங்கல்ல. இந்த சட்டத்தின்படி தான் இந்த சீன செயலிகள் எல்லாத்தையுமே தடை செஞ்சாங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து இந்தியாவோட முதல் ஐடி கம்பெனியும் கூட. கிட்டத்தட்ட 1967 மும்பையில் நிறுவனாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தான். அதுக்கடுத்து ஐடி செக்டர் சம்மந்தமாகவே பார்த்துடலாம். சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா அவங்களுக்கு தெரியும், பெங்களூரு. ஏசியாவோட லார்ஜஸ்ட் ஐடி பார்க் தகவல் தொழில்நுட்ப பூங்கா சென்னையில் தரமணியில் இருக்க டைடல் பார்க். ஓகேங்களா, அதுதான் ஏசியாவோட மிகப்பெரிய லார்ஜஸ்ட் பூங்கா. அதேமாரி பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு அடுத்து அதிகளவு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுற சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தான். அதேமாரி ஹைதராபாத் வந்து ஹைடெக் சிட்டி, ஜீனோம் வேலி, இது 2மே வந்து சாஃப்ட்வேர் சம்பந்தமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 நடைமுறைக்கு வந்த நாள். இதுக்கான ஆன்சர் 20/7/2020. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 நடைமுறைக்கு வந்த நாள் 20/7/2020. கன்சியூமர் மூமெண்ட் இன் இந்தியா, அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூமெண்ட் ரால்ஃப் நடார். நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் தந்தை ரால்ஃப் நடார். நேஷனல் கன்சியூமர் டே வந்து டிசம்பர் 24 ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருது. இந்த கன்சியூமர் நமக்கு தெரியும், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 ஒன்று இருக்கு. அந்த சட்டத்தை தான் 2019 அமெண்ட்மெண்ட் பண்ணி, அதாவது திருத்தி புதிய சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. அதுதான் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. அதுதான் இப்போ 20/7/2020 அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1988 ஏற்றப்பட்டது. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் ஜென்ரலாக பார்க்குறோம் அப்படின்னா அது சம்மந்தமாக இருக்கிற சில ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது. ஒரு கொஸ்டின்னா அந்த ஒரு கொஸ்டினோட போகாமல் அதுலேருந்து என்னென்ன கேட்கலாம், ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டினுக்கு அதுக்கு அடுத்த ஸ்லைடில் அது சம்மந்தமாக என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நம்மளால் அதாவது ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை தான் நம்ம ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். இது தயவு செஞ்சு எழுதும் போது இல்லை படிக்கும் போதோ அது ஒரு வாட்டி எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாருங்கள். ஓகேங்களா. அது அடுத்த கொஸ்டின், சர்வதேச யோகா தினம் பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்க. சர்வதேச யோகா தினம் 2015 ஆண்டுதோறும் ஜூன் 21 கொண்டாடப்பட்டு வருகிறது. இது கரெக்டு. அதேமாரி 2020 சர்வதேச யோகா தினத்தின் கருத்துரு வீட்டிலிருந்து யோகா, குடும்பத்துடன் யோகா. கொரோனானால மேபி இதை கொரோனா அந்த ஈவெண்ட்டை வச்சு கொரோனா இருக்கிறதுனால அந்த கருத்துரு வந்து
அதுக்கு தகுந்த மாதிரியே வச்சுருக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இது ஆன்சர் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். அதுக்கான ஆன்சர் இரண்டுமே சரியான விடை தான். இது சம்மந்தமான இன்னொரு ஈவெண்ட்டு மொரார்ஜி தேசாய் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா 1998 டெல்லியில் துவங்கினாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த கேள்வி, நியோபிஸ் என்பது என்ன? நீங்கள் நியூஸ் பேப்பர் அப்டேட் பண்ணிகிட்டே வந்திருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அது ஒரு வால் நட்சத்திரம், மிகவும் பொலிவான வால் நட்சத்திரம். அடுத்து நியோபிஸ் அப்படிங்கிறது சமீபத்தில் அதோட அஃபிஷியல் நேம் கீழே கொடுத்துருக்கோம். காமெட் சி பார் 2020 F3 அப்படின்னு நாசாவால் கண்டறியப்பட்டது. இது வந்து இப்போ இந்த ஜூலை மாதத்தில் பூமிக்கு மிக அருகில் வந்து சென்று போயிருக்கு. ஓகேங்களா. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கீழே வந்து பயோமெடிசன் நியூ வேக்சின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நியோபிஸ் அப்படிங்கிறது வந்து காமெட் தான், நாசாவால் கண்டறியப்பட்டது. அதோட அஃபிஷியல் நேம் கீழே கொடுத்துருக்கோம், காமெட் சி 2020 F3 அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த கொஸ்டின், எந்த மாநிலத்தின் கோடைக்கால தலைநகரம் கைரிசின் ஆகும்? இது நம்ம மெட்டீரியலே நிறைய டைம் சொல்லியிருக்கோம், கிளாஸ்லையும் கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆன்சர் உத்தரகண்ட். சரிங்களா. இப்போ இதே மாதிரி வேற எந்த மாநிலத்துக்கெல்லாம் கோடைக்கால தலைநகரம் குளிர்கால தலைநகரம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் வந்து 3 மாநிலங்களில் இந்த மாதிரி சம்மர் கேபிட்டல் வின்டர் கேபிட்டல் அப்படின்னு ஒன்று அஃபீஷியலாக டிக்ளேர் ஆகிருக்கு. அதில் நமக்கு எப்பொழுதுமே தெரிஞ்சு ஃபேமஸானது ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி. அதோட சம்மர் கேபிட்டல் கோடைகால தலைநகரம் ஸ்ரீநகர், குளிர்கால தலைநகரம் ஜம்மு. மகாராஷ்டிராவோட சம்மர் கேபிட்டல் மும்பை, விண்டர் கேபிட்டல் நாக்பூர். அதுக்கு அடுத்து உத்தரகண்ட் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது சம்மர் கேபிட்டல் கைர்சைன், வின்டர் கேபிட்டல் டெக்ராடன்ட்டு. கேபிட்டல்ஸ்ன்னு பார்த்தாச்சு. இப்போ ரீசெண்டில் என்னென்ன கேபிட்டல் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத சைட்லேயும் கொடுத்துருக்கோம். ஆந்திர பிரதேஷ் 3 கேபிட்டல், இந்தியாவிலேயே 3 கேபிட்டல் இருக்கிற ஒரு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். அதோட லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டலாக அமராவதியையும், எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டலாக விசாகப்பட்டினத்தையும், ஜுடிஷியல் கேபிட்டலாக கர்னூல். அதாவது சட்டமன்ற தலைநகராக அமராவதியையும், செயலாக்க தலைநகராக விசாகப்பட்டினத்தையும், நீதித்துறை தலைநகராக கர்னூலையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதேமாரி ஜனவரி மாதத்தில் டாமன் டையூ அண்டு தாத்ரா நாகர் ஹவேலி அந்த 2 யூனியன் டெரிட்டரியும் ஒன்றா மெர்ஜ் பண்ணாங்க. அது ஒன்றா மெர்ஜ் பண்ணி அஃபிஷியலாக குடியரசு தினம் 2020 குடியரசு தினத்தன்னைக்கு அது அலுவல் ரீதியாக நடைமுறைக்கு வந்தது. அதோட தலைநகரம் டாமன். ஓகேங்களா. சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பெரிய கொஸ்டின், பட் ஆனால் ஈஸியான ஆன்சர். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் பற்றிய சரியான வரையறையை தேர்வு செய்க. இப்போ இந்த மே மாதத்தில் மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா மைக்ரோ யூனிட்ஸு, ஸ்மால் யூனிட்ஸ், மீடியம் யூனிட்ஸுக்கான வரையறைகள் எதெல்லாம், அதாவது அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்டு இருக்கணும், அதேமாரி எவ்வளோ வருமானம் இருந்ததுன்னா அவங்க வந்து குறு நிறுவனங்கள் அழைக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனை மாற்றிருக்கிறாங்க வரையறையை. அது நம்ம ஒரு அப்டேஷனாக கொடுத்துருக்கோம். நார்மலாகவே நம்ம கிளாஸில் சொல்கிற மாதிரி இந்தமாரி ஆல் த எபோவ் அப்படின்னு கொடுத்தா அதுதான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா அப்பயாவது அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ஆன்சர் போய் தேடக்கூடாது, ஏதாவது ஆப்ஷன் தப்பாக கொடுத்தோம்னா அது தேடாமல் அப்படியே விட்டுருவீங்கன்றதுக்காக தான் ஆன்சரையே நம்ம கொடுத்துறது எக்ஸாக்டாக. அதை பார்த்து வச்சுக்கோங்க. குறு நிறுவனம்னா 1 கோடி வரையில் முதலீடு இருக்கணும், 5 கோடிக்கு குறைவாக வருமானம் இருக்கணும். ஸ்மால் யூனிட்ஸ்னால் 10 கோடி வரை முதலீடு இருக்கணும், 50 கோடி குறைவான வருவாய் இருக்கணும். மீடியம் யூனிட்ஸ்னா 50 கோடி முதலீடு இருக்கணும், 250 கோடிக்கு குறைவான வருவாய் இருக்கணும். MSME. அதுக்கு அடுத்த கொஸ்டின், புகழ்பெற்ற உலக உணவு பரிசு 2020 வென்ற இந்திய அமெரிக்கர் யார்? ரத்தன் லால். நம்ம இது வந்து ஏப்ரல் மந்தில் இந்த அவார்ட் கொடுத்தது. நம்ம கொரோனானால இது அப்டேட் பண்ண முடியல. இப்போ உலக உணவு பரிசு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் இது ஃபஸ்ட்டு 1987 கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த உலக உணவு பரிசு நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மன் போர்லாக். யாருன்னு தெரியுமா? இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கோம். உலக பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் நார்மன் போர்லாக். 1987 இது நிறுவனார். இந்த உலக உணவு பரிசு உலக உணவு பரிசுக்கான நிக்நேம், அடையாள பெயர் இல்லைன்னா வேறு பெயர் அப்படின்னு சொன்னா நோபல் பிரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த அவார்டில் இந்த உலக உணவு பரிசுக்கும் இந்தியாவை சேர்ந்த அறிவியலருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு.
இந்த உலக உணவு பரிசு முதல் முறையாக வென்ற நபர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம்எஸ் விஸ்வநாதன். அதாவது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுற எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க தான் இந்த உலக உணவு பரிசு முதல் உலக உணவு பரிசு வென்றவர். அதேமாரி டாக்டர் வர்கீஸ் குரியன், நமக்குலாம் தெரியும், ஒயிட் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன், வெள்ளை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் வர்கீஸ் குரியன். அவர் வந்து 1989 அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், கோவிட்-19 பெருந்தொற்று காலங்களில் வெளிநாடுகளில் பணிபுரிந்த அல்லது சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் திட்டத்தின் பெயர் என்ன? இது எதனாலன்னா, இந்த ஸ்ட்ரமிக் மிஷனு, ஆத்ம நிர்பார், வந்தே பாரத் மிஷன், இது மூணுமே இந்த கோவிட் பீரியட்ல தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. சில கன்ஃபியூஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் வச்சது. அதுக்கான ஆன்சர் வந்தே பாரத் மிஷன். இப்போ அது என்னன்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரமிக் மிஷன் அப்படிங்கிறது இந்தியாவில், அதாவது இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எந்த வேற மாநிலங்கள்லயோ இல்லை வேற பகுதிகளோ சிக்கியிருந்தாங்கன்னா அவங்கள சொந்த மாநிலத்துக்கு கொண்டு செல்வதற்காக துவங்கப்பட்ட ரயில் போக்குவரத்து திட்டம் தான் ஷார்மிக் மிஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஷார்மிக் மிஷன், இந்தியன் ரயில்வேஸ் லான்ச்டு ஷார்மிக் ஸ்பெஷல் ட்ரெயின் ஃபார் த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். இது வந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் சிக்கியிருக்கிற புலம்பெயர் தொழிலாளர்களை அவங்கவுங்க மாநிலத்துக்கு திரும்ப கொண்டு செல்றதுக்கான திட்டம் தான் ஷார்மிக் மிஷன். ஆத்ம நிர்பார் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்தியாவை நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொன்னோம், ரெண்டாவது கொஸ்டின்ல சொன்னோம், இந்தியா வந்து சுயசார்புடைய நாடாக மாத்துறதுக்கு தான் மத்திய அரசு, அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் ஆத்ம நிர்பார் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்னெடுத்து சென்றுட்டு இருக்காங்க. வந்தே பாரத் மிஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இதுதான் வெளிநாடுகளில் இந்தியாவில் இருக்கிற புலம்பெயர் தொழிலாளர்களை ரயில் மூலியமாக கூட்டி செல்றது ஷார்மிக் மிஷன். வெளிநாடுகளில் இருக்கிற, அதாவது நம்ம வேலை பணிக்காக வெளிநாட்டில் இருக்கிறவங்களை மீண்டும் இந்தியாவுக்கு கூட்டி வர்றது, இந்த கோவிட்னால மீண்டும் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கான மிஷன் தான் வந்தே பாரத் மிஷன். ஓகேங்களா. ரெண்டுக்கான வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இந்தியன் கவர்மெண்ட் மிஷன் டு பிரிங் இட்ஸ் ஸ்ட்ரேண்டட் சிட்டிசன் ஃப்ரம் த அப்ராட், அது வந்து வந்தே பாரத். இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறவங்கள கூட்டிட்டு வர்றது ஷார்மிக் மிஷன். ஓகேங்களா. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒன்றும் இல்லை, இந்தியாவோட மிக வேகமான ட்ரெயின். ஓகேவா. ஆனால் புக்கில் வந்து காத்திமான் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்கு. இது கன்ஃபியூஸ்டு கொஸ்டின் தான். பட் ஆனால் இன்னைய டேட்டுக்கு அஃபிஷியல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் இந்தியாவோட மிக அதிவேகமான ட்ரெயின். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? Who has been appointed as Central Vigilance Commissioner of India? அதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம், சஞ்சய் கோத்தாரி. இதுவுமே வந்து இந்த கோவிட் பீரியட்ல அனௌன்ஸ் பண்ணதுனால அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு கரண்ட் ஈவெண்ட் தான். அதனால அது கொஸ்டினாவே நம்ம கொடுத்துருக்கோம். கீழே இருக்கிற 4 பேர் கொடுத்துருவோம், 3 பேர், அவங்க என்னங்கிறதையும் நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்த்துடலாம். கே வேணுகோபால், அவர் தான் மத்திய தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, கரண்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கே வேணுகோபால். ஓகேங்களா. அதுலேயே வந்து சிவிசி சிஐசி ஒன்று பார்த்துருப்போம், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், மத்திய தகவல் ஆணையர். அதுக்கு புதிய தகவல் ஆணையர் பிப்ரவரியில் நியமிச்சாங்க. அவரோட பேர் பீமல் ஜுல்கா. நாம் வந்து இது கிளாஸ்லேயே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஹர்ஷவர்தன் நமக்கு தெரியும், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் அறிவியல் துறை அமைச்சர். அவர் தான். எதனால் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் மே மாதத்தில் WHO உலக சுகாதார நிறுவனத்தோட செயலாக்க போர்டுன்னு ஒன்று, எக்ஸிக்யூட்டிவ் போர்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டோட தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஓகேங்களா. கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. அதுவும் இந்த கோவிட் காலத்தில் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்களை வந்து WHO எக்ஸிக்யூட்டிவ் போர்டு செயலாக்க அமர்வோட தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், மே 2020 மேற்கு வங்கத்தை தாக்கிய சூப்பர் புயலின் பெயர் என்ன? ஆன்சர் கீழே இருக்கு, அம்பான்னு சொல்லிட்டு. அது இன்னொரு 3 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கோம். நிசார்கா, நீர், முரசு. அது 3 என்னன்னு பார்த்துடலாமா? 3மே இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் தான். ஃபர்ஸ்ட் நிசார்கா பார்த்தலாம். நிசார்காங்கிறது வந்து 1891 அப்புறம் மகாராஷ்டிராவோட மும்பையை தாக்குன புயல்.
ஓகேங்களா. நிசார்கா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பான் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலை தாக்குனது, வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவை தாக்குனது. மும்பைனா நிசார்கா, வெஸ்ட் பெங்கால்னா அம்பான். இந்த சைக்ளோனுக்கு பேரிடும் முறை அப்படின்னு ஒரு முறை 2004 இருந்து துவங்கப்பட்டது. அந்த வகையில் 2004 8 நாடுகள் அதில் உறுப்பினராக இருந்தது. ஓகேங்களா. அதுக்கு தலைமை வந்து இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் அதுக்கு தலைமையாக இருந்தது. 8 நாடுகள் உறுப்பினராக இருந்தது. 8 நாடுகளும் 8x8 64 பேர்கள் வெளியிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ அந்த 64 பேரும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து இனிமேலும் புயல்களுக்கு பேர் வைக்கிறதுக்காக இப்போ 13 நாடு உறுப்பு நாடாக இருக்கு. ஓகேங்களா. இந்த ரீஜியனுக்கு அந்த 13 நாடும் 13 பேர் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அப்போ 13 × 13 169 புதிய பேர்கள் இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா. அந்த 13 பேர்கள் வந்து இந்தியாவும் ஒரு 13 பேர் பரிந்துரை பண்ணியிருக்கு. அதுல ஒரு 2 பேர் வந்து தமிழகத்தை சேர்ந்த பெயர். ஓகேங்களா. நம்ம கிளாஸ்ல கொஸ்டினாவும் கொடுத்துருக்கோம். அது என்ன பேரு இதுலேயே நம்ம கொடுத்துருக்கோம். நீர் மற்றும் முரசு. நீர் முரசு இரண்டும் தமிழக பெயர்கள். இனி எந்த புயலுக்கு அது வரும், எதிர்காலத்தில் வரும் ஒரு புயலுக்கு தமிழக பெயர்களும் சுட்டப்படும். ஓகேங்களா. சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின். ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபையின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழர் யார்? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபையின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழர் யார்? இது ஆன்சர் வச்சு இந்த கொஸ்டின் ஈஸியா அடிச்சிடலாம். ஏன்னா டிஎஸ் திருமூர்த்தி லேட்டஸ்ட் அப்டேட், சௌமியா சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க நம்ம கிளாஸ்ல ரிப்பீட்டடா சொன்னவங்க. ரகுராம் ராஜன் யாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி அப்படி பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் ஆற்காடு ராமசாமி முதலியார். இப்போ அந்த ஆன்சரில் இருக்கிறவங்களை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக பார்த்துலாம். ஆற்காடு ராமசாமி முதலியார் அப்படிங்கிறவருக்கும் ஐநாவுக்கு என்ன சம்மந்தங்கிறது நம்ம முன்னாடி கிளாஸில் ஜிகே ஈவெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். என்னென்னா இந்தியா சார்பாக ஐக்கிய நாடுகள் அமைப்பில் கையெழுத்திட்டவர். ஓகேங்களா. அதாவது ஐக்கிய நாடுகள் சாசனத்தை இந்தியா சார்பாக இந்தியா இணையிறாங்க. அதற்கு இந்தியா சார்பாக கையெழுத்திட்டது ஆற்காடு ராமசாமி முதலியார் தான். ஓகேங்களா. இது ஒரு பெருமை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு. அதுக்கடுத்து சௌமியா சுவாமிநாதன். இவங்க வந்து MS சுவாமிநாதன், பசுமை புரட்சியின் தந்தை, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை சொல்கிறோம்ல, MS சுவாமிநாதன் அவங்களோட மகள். இவங்க வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட மூத்த விஞ்ஞானியாக இருக்காங்க. ஓகேங்களா. உலக சுகாதார கழகத்தின் மூத்த விஞ்ஞானியாக இருக்கிறவங்க சௌமியா சுவாமிநாதன். அதுக்கடுத்து டிஎஸ் திருமூர்த்தி. இது கொஞ்சம் லேட்டஸ்ட், ஒரு 1 month தான் இருக்கும். யுனைடெட் நேஷன்ஸோட தலைமையகம் இருக்குல்ல நியூயார்க்கு, நியூயார்க்கில் இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி தான் டிஎஸ் திருமூர்த்தி. இவரும் தமிழகத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒன்று கொடுத்தோம். பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா டு யுனைடெட் நேஷன்ஸ் இன் ஜெனீவா. ஜெனீவாவில் இருக்கிற யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபைக்கு தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இந்தியா சார்பான நிரந்தர பிரதிநிதியா இந்திராமாணி பாண்டே அப்படிங்கிறத நியமிச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டும் குழப்பம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஒன்றும் கிடையாது. பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா டு யுனைடெட் நேஷன்ஸ் இன் நியூயார்க் அப்படின்னா டிஎஸ் திருமூர்த்தி, டு ஜெனீவா அப்படின்னா இந்திராமணி பாண்டே. சரிங்களா. அதுக்கு அடுத்த கொஸ்டின். இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் கீழே இருக்கு, கல்பாக்கம். ஓகேங்களா. அதாவது அணுமின் உற்பத்தி நிலையம், அணு ஆராய்ச்சி மையம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டது. கீழே அதுக்கு அடுத்த ஸ்லைடில் இந்தியாவில் 2 இடத்துல இருக்கு. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அதுதான் நமக்கு தெரியும். இந்தியாவிலேயே முதல் அணுக்கரு ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட இடம் வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், ட்ராம்பே, மும்பை 1954. அதுக்கடுத்து கல்பாக்கத்தில் இருக்கிற இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் 1971. சரிங்களா. அடுத்து ஒரு ஜிகே கொஸ்டின். கர்பா பாரம்பரிய நிறுவனம் நடனம் எந்த மாநிலத்துக்கு உரிய நடனமாகும்? ஓகேங்களா. ஜிகே மெட்டீரியலே இருக்கு, நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆன்சர் குஜராத்து. இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் அந்த மாநிலத்தோட அதாவது பாரம்பரிய நடனங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். நான் இந்த சைடு கொடுத்துருக்க லிஸ்ட் எல்லாமே வந்து
நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க லிஸ்ட் தான். இது இல்லாமல் இன்னமும் நடனங்கள் இருக்கு. ஓகேங்களா, எக்ஸாம் ஓரியன்ட் வியூவில் பார்க்கும்போது ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஸ்கூல் புக்கில் இருக்கிற நடனங்களை தொகுத்து கொடுத்துருக்கோம். அதோட நான் வாசிச்சு விட்டுறேன். பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி அண்ட் மோகினி ஆட்டம் கேரளா, குச்சிப்புடி ஆந்திரா, யக்ஷகானம் கர்நாடகா, ஒடிசி ஒடிசா, கர்பா அண்டு தாண்டியா அதுதான் குஜராத். ஓகேங்களா, பிதேசியா அப்படின்னு ஒரு நடனம், அது வந்து பீகாருக்கான நடனம் பிதேசியா. பாங்க்ரா நடனம் பஞ்சாப் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து மகாராஷ்டிரால தமாசா மற்றும் லாவேனி. இந்த நடனங்கள் எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற நடனங்கள். இது இல்லாமல் இன்னும் நடனங்கள் நிறைய இருக்கு. நாம ஸ்கூல் புக்கில் இருக்கிற நடனங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சரி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஒரு ஜிகே கொஸ்டின் தான். கங்கை நதி இந்தியாவின் தேசிய நதியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? In which year the river Gange was announced as national river of India? An answer 2008. இந்த நேஷனல் எம்ப்ளம்ஸ், நேஷனல் சிம்பிள்ஸ் அது எல்லாமே நம்ம ஜிகே மெட்டீரியலில் இருக்குது. நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த கங்கை நதியில் இருக்க டால்ஃபின் தான் தேசிய நீர்வாழ்வீரியாக அறிவிச்சாங்க. ஓகேங்களா, அதையும் சைடில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின், எந்த மாவட்டத்தில் தமிழக அரசு கீழடி அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டியது? இப்போ சமீபத்தில் தமிழக முதல்வர் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில். இந்த கீழடி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சில கன்ஃபியூஷன் வரும். மதுரை, ஏன்னா வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிறப்ப டக்குன்னு நமக்கு மதுரை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றதுனால அதுக்காக கேட்கப்பட்ட இந்த கேள்வி. அதுக்கான ஆன்சர் சிவகங்கை. பர்டிகுலரா இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழடி மியூசியமின் கொந்தகை அப்படிங்கிறது அந்த இடத்தோட பேர். அந்த அருங்காட்சியகம் அமைய உள்ள கிராமத்தின் பெயர் வந்து கொந்தகை, சிவகங்கையில் இருக்கு. ஓகேங்களா, அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி 2020 டோக்கியோவில் நடைபெறவிருந்த ஒலிம்பிக் போட்டியை 2021 ஜூலைக்கு ஒத்திவைத்தது. எந்த நகரத்தில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைமையிடம் உள்ளது? ஓகேங்களா, இந்த ஒலிம்பிக் வந்து நமக்கு தெரியும் இந்த கொரோனானால ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி கேன்சல் பண்ணாமல் ஒலிம்பிக்கை அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் உலக போர்னால 3 முறை ஒலிம்பிக் போட்டி ரத்து செஞ்சிருக்காங்க, ஒத்தி வைக்கல. ஆனால் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸில் ஒரு போட்டியை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதுதான் 2021 டோக்கியோ ஒலிம்பிக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து லாசனே, சுவிட்சர்லாந்தில் இருக்கு ஒலிம்பிக் கமிட்டியோட தலைமையிடம். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த ஆன்சர் தான் ஏதென்ஸ். அங்கே என்ன நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கேம் நடந்தது வந்து ஏதென்ஸில் தான். ஓகேங்களா, அதுக்காக தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆன்சர். ஒலிம்பிக் கேம்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் ஹெல்ட் அட் ஏதென்ஸ் இன் 1896. 1896 ஏதென்ஸில் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. இது வரைக்கும் மொத்தம் 3 ஒலிம்பிக் போட்டியை ரத்து செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, கேன்சல்டு ஒலிம்பிக்ஸ் வந்து 1916 முதல் உலக போர் காரணமாக, அதுக்கடுத்து 1940 மற்றும் 1944 இரண்டாவது உலக போர் காரணமாக 2 ஒலிம்பிக்கும் ரத்து செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒலிம்பிக் ஹிஸ்டரி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி வந்து ரத்து செய்யாம அடுத்த வருஷத்துக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒத்தி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ஒலிம்பிக்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஃபியூச்சரில் நடக்க போகிற குளிர்கால ஒலிம்பிக், கோடைகால ஒலிம்பிக் அதையும் அப்படியே சைடில் பார்த்துடலாம். சம்மர் ஒலிம்பிக்ஸ், இந்த ஒலிம்பிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறது ஜென்ரலாக பார்க்குற ஒலிம்பிக்ஸ். இதில் தான் பதக்கங்கள் எப்படி அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த வகையில் 2021 டோக்கியோ, 2024 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடக்க போகுது, 2028 லாஸ் ஏஞ்சலஸ் அமெரிக்காவில். ஓகேங்களா, அதேமாரி வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2022 பெய்ஜிங்கில் நடக்க போகுது, 2026 மிலன் இட்டாலியில் இருக்க புகழ்பெற்ற நகரம் மிலன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் பேரா ஒலிம்பிக் கேம்னு ஒன்று இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெற ஒலிம்பிக் போட்டி. எங்கெங்கெல்லாம் சம்மர் ஒலிம்பிக் போட்டியும் வின்டர் ஒலிம்பிக் போட்டியும் நடக்குதோ அப்பப்போ அந்த வருஷமே சப்சிக்வெண்ட்டாக மாற்றுத்திறனாளிக்கான ஒலிம்பிக் போட்டியும் நடந்துடும். இப்போ எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா 2021 சம்மர் ஒலிம்பிக் போட்டி டோக்கியோவில் நடக்குது அப்படின்னா அங்கே மாற்றுத்திறனாளிக்கான சம்மர் ஒலிம்பிக் போட்டி அங்கே தான் நடக்கும். அதேமாதிரி 2022 பீஜிங்கில் வின்டர் ஒலிம்பிக் போட்டி நடக்குது அப்படின்னா அதே 2022 மாற்றுத்திறனாளிகளுக்கான
குளிர்கால ஒலிம்பிக் போட்டி பீஜிங்கில் நடக்கும். சரிங்களா? அப்படி சப்சிக்வெண்ட்டாக நடந்துடும் பாரா ஒலிம்பிக். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின், இந்த கொரோனா பீரியடில் அப்டேட் பண்ண வேண்டிய கொஸ்டின். 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் முறையாக எந்த நாளாக ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டாடப்பட்டது? ஆன்சர் கொடுத்துருக்கோம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கன்சைன்ஸ், சர்வதேச மனசாட்சி தினம். அதுதான் ஆன்சரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் யுனைடெட் நேஷன்ஸ்னால இந்த வருஷம் கொண்டாடினாங்க 2020. அதுக்கு கீழே ஒரு 3 கொடுத்துருக்கோம். இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட் டே, அது ஜூன் 5, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதேமாரி இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே, சர்வதேச செவிலியர் தினம் மே 12. அதேமாரி சர்வதேச உடல் நல தினம் ஏப்ரல் 7. அப்படியே லைன் பை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின், 2020 வரை இந்தியாவில் செம்மொழி தகுதி வழங்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை எவ்வளவு? நமக்கு தெரியும், கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் இந்தியாவிலேயே முதல் முறையாக வழங்கப்பட்ட மொழி நம்ம தமிழ் மொழிக்கு தான். 2020 வரைக்கும் எந்த மொழிக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 6 மொழிக்கு வழங்கியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மொத்தம் 6, ஆப்ஷன் பி. இப்போ எதுக்காக இந்த கொஸ்டின் அரைஸ் ஆச்சுன்னா, மராத்தி மொழி தங்களுக்கும் செம்மொழி அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கோம், எந்தெந்த வருஷம் கொடுத்தாங்கன்னு. தமிழ் தான் இந்தியாவிலேயே முதல் மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றது தமிழ். அதுக்கடுத்து சமஸ்கிருதம் 2005, கடைசியாக பெற்றது ஒடியா. ஓகேவா? ஒடியா மொழிக்கு 2014 கடைசியாக கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் மொத்தம் 6 மொழிகள் தான் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கு. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின், நாட்டிலேயே முதல் முறையாக அனைத்து இல்லங்களுக்கும் 100% எல்பிஜி எரிவாயு இணைப்பு வழங்கி சாதனை புரிந்த மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசம். கொஸ்டின்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடியுமே ஒரு 2வது 3வது கொஸ்டின் சொல்லும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னோம், ஹிமாச்சல் பிரதேசம் தான் 100% எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். அதுக்கடுத்து, ஐக்கிய நாடுகள் சபையால் நிலையான வளர்ச்சியுடைய புதுமை பொருளாதாரத்திற்கான சர்வதேச ஆண்டாக அனுசரிக்கப்பட உள்ள ஆண்டு எது அப்படின்னு நம்ம போன கரண்ட் ஈவெண்ட் அப்டேட் பண்ணும்போது ஒரு ஸ்லைடில் ஒன்று கொடுத்துருந்தோம். 2020, 2021, 2024, 2022 இதெல்லாம் என்னென்ன ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டாடப்பட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லைடு கொடுத்துருந்தோம். அதை பார்த்துருந்தீங்கன்னா இது ஈஸியாக எழுதியிருக்கலாம். பட் இருந்தாலும் அடுத்த ஸ்லைடில் நான் அது டீட்டெயிலாக இன்னொரு வாட்டி கவர் பண்ணி கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. 2020 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பிளான்ட் ஹெல்த், சர்வதேச தாவர நல ஆண்டு 2020 மொத்தம் 2 ஆண்டா கொண்டாடுறாங்க. சர்வதேச தாவர நல ஆண்டு மற்றும் சர்வதேச செவிலியர் ஆண்டு. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப், சர்வதேச செவிலியர் ஆண்டு. அதே மாதிரி 2021 மொத்தம் 4 ஆண்டுகளாக அனுசரிக்கிறாங்க. அது என்னன்னா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட், சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு. அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிரியேட்டிவ் எக்கானமி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். அதேமாரி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், சர்வதேச பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆண்டு. அதேமாரி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர். ஓகேங்களா? மொத்தம் 2021 4 ஆண்டுகளாக அனுசரிக்கிறாங்க. அதேமாதிரி 2022 சர்வதேச மீன்வளம் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அனுசரிக்கிறாங்க. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்து, எந்த மென்பொருள் நிறுவனத்தின் முதல் பெண் தலைவராக ரோஷினி நாடார் மல்கோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார்? சிம்பிள் கொஸ்டின் தான், HCL. போன வாரம் கரண்ட் ஈவெண்ட்லேயே கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் இந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட், HCL. அதோட நிறுவன தலைவர் ஷிவ் நாடார். நம்ம சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி கிளாஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து, இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் எது? நோட் பண்ணிக்கோங்க. இது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் சமீபத்தில் என்ன சொல்ல வர்றது, வாழ்த்து பெறப்பட்டது. அந்த வகையில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஏன்னா இந்தியாவில் இது வரைக்குமே நமக்கு அணுமின் நிலையம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டோட உதவியோட இல்லை பிரான்ஸ் அந்த மாதிரி நாட்டுகளோட உதவியோட தான் இந்தியாவில் நம்ம நிர்மாணம் பண்ணிட்டு வரோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் தயாரிப்பும் திட்டத்தின் கீழே உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் கக்ரபார் 3. கக்ரபார் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. கல்பாக்கம், கைகா, கோடன்குளம், கன்ஃபியூஸ் பண்ணுறது மாதிரியான சில ஆன்சர்ஸ்.
கக்ரபார் தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம போன இதில் கொடுத்துருந்தோம் இந்தியாவில் வேறு எங்கெல்லாம் பவர் ஸ்டேஷன், அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்படி லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். இது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா அது விசுவலாகவே பார்த்தோம்னாலே நம்மள ஆல்ரெடி மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். கைக்கா கர்நாடகா, கக்ரபார் குஜராத், கூடன்குளம் தமிழ்நாடு, மெட்ராஸ் கல்பாக்கம் தமிழ்நாடு, நரோரா உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தானில் ஒரு இது இருக்குது. அதுக்கடுத்து தாராப்பூர் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? இது போன வாட்டி சொல்லும்போதே ஒன்று சொன்னோம், கெப்பாசிட்டி அதாவது நிறுவுத்திறனில் இந்தியாவிலேயே மிகப்பெரியது வந்து கூடன்குளம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபிபா உலகக்கோப்பை போட்டி கால்பந்து போட்டி 2022 நடத்த உள்ள முதல் அரபு நாடு. ஓகேங்களா? ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான் நம்ம கிளாஸில். அங்கே ஆன்சர் கத்தார். இப்போ ஃபிபா பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஃபிபா வேர்ல்ட் கப் தெரியும், உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்துகிற அமைப்பு ஃபிபா. அந்த வகையில் உலக கால்பந்து கோப்பை போட்டியை முதல் முறையாக நடத்திய ஆசிய நாடுகள் அப்படின்னா ஜப்பான் அண்டு சவுத் கொரியா தான். 2002 நடைபெற்றது. ஃபஸ்ட்டு ஆசிய நாடுகள் அப்படின்னா ரெண்டு நாடும் சேர்ந்து இணைந்து நடத்தினாங்க 2002. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது ஏஷியன் கண்ட்ரி அப்படின்னு சொன்னோம்னா நடத்த போகுது 2022 கத்தார். இயர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 2002 20 வருஷம் கழிச்சு 2022 கத்தார். 2002 ஜப்பான் அண்டு சவுத் கொரியா, 2022 கத்தார் நடத்த போகுது. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஏஷியன் கண்ட்ரி கத்தார், ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. இப்போ ஃபியூச்சரில் நடக்க போகிற ஃபிபா வேர்ல்ட் கப் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். 22வது ஃபிபா உலகக்கோப்பை போட்டி நடந்தது வந்து 2018 ரஷ்யாவில், நமக்கு எல்லாம் தெரியும். 23வது உலகக்கோப்பை போட்டி 2022 கத்தார். 24வது 2026 3 நாடுகள் இணைந்து நடத்துது, கனடா, மெக்சிகோ அண்டு யூஎஸ்ஏ. ஓகேங்களா? கனடா, மெக்சிகோ அண்டு யூஎஸ்ஏ. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் பிளாஸ்மா வாங்கி திறக்கப்பட்டுள்ள இடம் எது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம், டி ஃபார் டெல்லி. அதுக்கு அடுத்து பிளாஸ்மா வங்கி பற்றியே கொஞ்சம் லைஸ்ட்டாக பார்த்துடலாம். இந்தியாவில் இது வரைக்கும் 3 இடங்களில் பிளாஸ்மா வங்கி நிறுவப்பட்டிருக்கு. முதல் முறையாக நிறுவப்பட்டது டெல்லி, 2வது இடம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, நமக்கு தெரியும். 3வது இடம் நொய்டாவில். ஓகேங்களா? பிளாஸ்மா பேங்க்கு இந்தியாவில் 3 இடத்துல நிறுவியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நிறுவனது டெல்லி, 2வது சென்னை, 3வது நொய்டா. 32வது கொஸ்டின், செவ்வாய்க்கோளின் எந்த நிலவை இந்தியாவின் மங்கள்யான் விண்கலம் சமீபத்தில் புகைப்படம் எடுத்தது? போன வாரம் கரண்ட் ஈவெண்ட்டில் அப்டேட் பண்ண கொஸ்டின் தான். செவ்வாய்க்கோளுக்கு 2 சந்திரன் இருக்கு, அதோட பேரு டெமோஸ் அண்டு ஃபோபோஸ். ஓகேங்களா? செவ்வாய்க்கோளுக்கு 2 சந்திரன் இருக்கு, டெமோஸ் அண்டு ஃபோபோஸ். சமீபத்தில் மங்கள்யானால புகைப்படம் எடுக்கப்பட்டது ஃபோபோஸ் தான். ஓகேங்களா? டைட்டன் அப்படிங்கிறது வந்து சனிக்கோளோட மிகப்பெரிய நிலவு. ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் 33, உலகின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையம். அதுக்கான ஆன்சர் பாட்லா, நம்ம இந்தியாவில் இருக்கு. பட் ஆனால் இதுலேயே கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. பல இதில் பார்த்தோம்னா சைனாவில் தான் இருக்கிறது ஒரு பெரியது அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. பட் ஆனால் இன்னைய டேட்டுக்கு உலகிலேயே மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் பாட்லா. ஓகேங்களா? நான் அது பின்னாடி அதுக்கான இதையும் கொடுத்துருக்கேன். சோலார் பிளான்ஸ், பாட்லா சோலார் பிளான் ராஜஸ்தானில் இருக்குது. அதோட நிறுவுத்திறன் பார்த்தீங்கன்னா 2245 மெகாவாட். நம்ம அது பக்கத்துலேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் சோலார் பார்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன், அதாவது உற்பத்தியின் அடிப்படையில், மின் உற்பத்தியின் அடிப்படையில் மிகப்பெரிய சோலார் பார்க் வந்து ராஜஸ்தான். அதே மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா, பரப்பின் அடிப்படையில் 2வது லார்ஜஸ்ட் அது பட்லா. பட் ஆனால் கர்நாடகா கீழே கொடுத்துருக்கோம், பவகடா சோலார் பார்க். அது வந்து உற்பத்தி, மின்சார உற்பத்தியின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய 2வது சோலார் பவர் பிளான்ட். ஆனால் பரப்பளவின் அடிப்படையில் உலகின் முதல் அப்படின்னு கேட்டால் பவகடா. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரெண்டு ஆஸ்பெக்ட். ஒன்று மின் உற்பத்தியின் அடிப்படையில், 2வது பரப்பின் அடிப்படையில். மின் உற்பத்தியின் அடிப்படையில்னா உலகிலேயே மிகப்பெரியது பட்லா சோலார் பார்க் ராஜஸ்தான்.
பரப்பளவின் அடிப்படையில் மிகப்பெரியது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்க பவக்கடா. சரிங்களா? அதுக்கு அடுத்து தர்ம சக்கர தினம் என்னைக்கு கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின். நமக்கு தெரியும், நம்ம கரண்ட் ஈவெண்ட்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜூலை 4. ஓகேங்களா? ஜூலை 4 தர்ம சக்கர தினம். அதாவது புத்தர் அவர்களால் மான் பூங்கால சாரநாத்தில் இருக்க மான் பூங்கால அவர் சொற்பொழிவு ஆற்றிய தினத்தை நினைவு கூறும் பொருட்டு தர்ம சக்கர தினம் அப்படின்னு முதல் முறையா இந்திய அரசு கொண்டாடினாங்க. அதுக்கடுத்து 35வது கொஸ்டின் உலக அமைதி குறியீடு. அதுக்கடுத்து 35வது கொஸ்டின் உலக அமைதி குறியீடு 2020 இந்தியாவின் இடம். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 139. 2019 இந்தியா 141 இருந்தது. சரிங்களா? 2019 இந்தியா 141, 2020 139. சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின் முதல் மூத்த பாதுகாப்பு தளபதி சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பெட்டர் வந்து இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்றது who has been appointed as the India's first chief of defense staff. ஓகேங்களா? நியமிக்கப்பட்டவர் யார்? நமக்கெல்லாம் தெரியும், முப்படைகளுக்குமான தலைமை தளபதி பிபின் ராவத். ஓகேவா? இந்த பதவி போன ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது. அதோட முதல் தலைவராக பிபின் ராவத் நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? சரி, சிம்பிள் கொஸ்டின் தான். அதுக்கு அடுத்த கொஸ்டின் தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ASFPA ஆயுதப்படை தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம பார்த்தோம்ல. அஸ்ஸாம்லையும் வடகிழக்கு மாநிலங்களில் ஆயுதப்படை சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 1958 அது கரெக்டு தான். அதுக்கடுத்து எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் 1955. ஓகேவா? அதுவும் கரெக்டு தான். எங்கேருந்து வருதுன்னா 1955 இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃபேஸ் மாஸ்க்கு சானிடைசரை வந்து அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து வெளியெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897 இதுபடி தான் இந்தியாவில் இந்த கொரோனா டிசீஸ்க்கான பொது முடக்கம் அதெல்லாம் அறிவிக்கிறாங்க. இது 3 வச்சு தான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வச்சு தான் அந்த கொஸ்டின் கேட்டோம். கீழே இருக்கிறதும் லேட்டஸ்ட் அப்டேட் தான். தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1949 கொடுத்துருக்கோம். பட் ஆனால் அதுக்கான ஆன்சர் 1939 தான் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் சரியான ஆன்சர் வந்து தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் வந்து 1939 தான் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தது சூஸ் த இன்கரெக்ட் ஒன், தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். அதில் டி தான் ஆப்வியஸாக தப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை பற்றி பொறுத்த சொல்லணும்னா மற்ற மாநிலங்களை விட இந்தியாவில் முதல் முறையாக ஒரு பொது சுகாதாரத்துக்குன்னு ஒரு சட்டத்தை இயற்றியது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939. அதுக்கு அடுத்த கொஸ்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர பதிவு நிறுவனங்கள் பதிவு செய்வதற்காக தொடங்கப்பட்டுள்ள புதிய பதிவு தளத்தின் பெயர் என்ன அப்படின்னு போன வார கரண்ட் அப்டேட்ல கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆன்சர் உதயம். கீழே கொடுத்துருக்கிறது 4மே ஒரு ஸ்கீம்ஸ் தான். அது என்னென்ன ஸ்கீம்ஸுங்கிறத அடுத்த ஸ்டைலில் பார்த்துருக்கோம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உதயம். உதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், விமான போக்குவரத்து சம்பந்தமானது. ஓகேங்களா? அதான திட்டம் தான் உதான். உதே தேஷ் கா ஆம் நகரிக் அப்படிங்கிற அதோட எக்ஸ்பான்ஷன். உதே தேஷ் கா ஆம் நகரிக் அப்படிங்கிறது அதோட எக்ஸ்பான்ஷன் உதான் திட்டம். உள்நாட்டு விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் திட்டம். சரிங்களா? சரி. அதுக்கடுத்து உதயம் சகி அப்படிங்கிறது வந்து என்னன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், டு எம்பவர் விமன். அதாவது தொழில் துறையில அவங்கள வந்து தொழிலாளர்களாக முன்னிறுத்தி தொழில் முனைவர்களாக மாற்றி அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு போர்ட்டல், அதுதான் உதயம் சகி அப்படிங்கிறது. உதய் அப்படிங்கிறது வந்து என்னன்னா உஜ்வால் டிஸ்காம் அசூரன்ஸ் யோஜனா. அதாவது மாநில மின்சார வழங்கல் துறை இருக்குல்ல, அவங்களுக்கு சில என்ன சொல்லப்படுறதுன்னா நிதி உதவி வழங்கி அவங்கள மேம்படுத்துறது, அதை சீரமைக்கிறதுக்கு மத்திய அரசு நிதி உதவி அளிக்கிறாங்க. அந்த ஸ்கீம் தான் உதய் அப்படிங்கிறது. உதான், உதயம் சகி, உதய், உதயம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ சொன்ன சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக புதிதாக பதிவு செய்யும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான பதிவு தளத்தின் பெயர் தான் உதயம். ஓகேவா? அதுக்கடுத்து 39வது கொஸ்டின் கோவிட்-19 காரணமாக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை இழந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு
தங்கள் மாநிலத்திலேயே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டத்தை துவங்க உள்ள மாநிலம் கேரளா. அந்த ப்ராஜெக்டோட பேரு ட்ரீம் கேரளா ப்ராஜெக்ட் அப்படின்னு. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளில் அதிகம் புலம்பெயர் தொழிலாளர், அதுவும் சொல்லப்போனால் அரபு கண்ட்ரிகளில் அதிகம் புலம்பெயர் தொழிலாளர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்களா தான் இருக்கிறாங்க. அதேமாரி நர்சஸாக வெளிநாடுகளுக்கு நர்சஸாக போகிறதும் அதிகம் கேரளா தான். இப்போ கோவிட் காரணமாக வெளி மாநிலங்கள்லேருந்து சரி வெளிநாடுகள்லேருந்து சரி தங்கள் மாநிலத்துக்கு திரும்பி வந்த தொழிலாளர்களுக்கு அவங்க மாநிலத்திலேயே வேலை வழங்கும் திட்டம் ட்ரீம் கேரளா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீமை அந்த மாநிலம் துவங்கியிருக்காங்க. ஓகேங்களா, கேரளா தான் இதுக்கான ஆன்சர். 40வது கொஸ்டின், 2019ஆம் ஆண்டு தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது வென்ற நபர் சோ தர்மன். சூல் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக இது வழங்கப்பட்டது. 2019 ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், சாகித்ய அகாடமி விருது. அதுக்கடுத்து 41, எந்த ஆண்டு வரை ரஷ்யாவின் அதிபராக விளாடிமிர் புட்டின் நீட்டிக்கும் வகையில் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் 2036 வரைக்கும் அந்த சட்டத்திட்டமும் நிறைவேறிடுச்சு. 2036 வரைக்கும் ரஷ்யாவோட அதிபராக விளாடிமிர் புட்டின் தான் இருக்கக்கூடாது. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ ரஷ்யா பற்றி வேற என்ன நமக்கு தெரியும்னா, இந்த கோவிட் தடுப்பு மருந்து பரிசோதனை முதல்கரமாக மனிதர்களில் வெற்றிகரமாக பரிசோதனை செய்த நாடு அப்படின்னா அது ரஷ்யா தான். ஓகேங்களா, கோவிட் தடுப்பு மருந்தை மனிதர்களில் முதல் முறையாக வெற்றிகரமாக பரிசோதனை செய்த நாடு அப்படின்னா அது ரஷ்யா. 42வது கொஸ்டின், இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கோவிட்-19க்கு எதிரான தடுப்பு மருந்தின் பெயர் என்ன? நமக்கு தெரியும் கோவேக்சின் அப்படிங்கிறது. ஓகேங்களா, கோவேக்சின். இதுக்கான ட்ரையல்ஸும் இப்போ இந்தியாவில் போயிட்டுருக்கு. இதை பற்றி ஒரு அப்டேட் பார்க்கும்போது ஆகஸ்ட் 15 இதோட மக்கள் பயன்பாட்டுக்கு இது வரும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் அவிஃபேவிர் அப்படிங்கிறது தடுப்பு மருந்து இல்லை, அது ஒரு மாத்திரை. ஓகேங்களா, ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது எப்படியும் சைட் பை சைட் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து 43வது கொஸ்டின், 13வது ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியை நடத்த உள்ள நாடு எது? இதில் என்ன பிரச்சனைனா, நமக்கு வருஷம் சொல்லியிருந்தோம்னா ஈஸியாக அந்த ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். திடீர்னு வருஷன் கொடுத்துரும், அதாவது அந்த எத்தனாவது எடிஷன் ஒன்று கேட்டுட்டோம், அதனால கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அதனால எப்பொழுதுமே இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் படிக்கும்போது அது எத்தனையாவது எடிஷன் அப்படிங்கிறதையும் சைட் பை சைட் பார்த்து வச்சுக்கணும். இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்கறது. ஓகேங்களா, ஏன்னா என்ன ஆஸ்பெக்ட்ல உங்கள்கிட்ட கொஸ்டினை கேட்டு உங்களுக்கு அந்த ஆன்சர் எப்படியா தவறா நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட எய்மாக இருக்கும். அப்படி நம்ம விட்டுறக்கூடாது. தெரிஞ்ச கொஸ்டினை போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால விடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டோம். 13வது ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் தான் நடக்க போகுது. எந்த வருஷம்? 2023. சரிங்களா, இது நம்ம போன இதில் மெட்டீரியலில் நம்ம போன கரண்ட் ஈவெண்ட் மெட்டீரியலில் அது எங்கெங்கே இதுக்கு முன்னாடி நடந்தது, அடுத்து எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு அட்டவணை கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட் நீங்கள் போய் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 44, மே 2020 தமிழ்நாட்டில் உள்ள எந்த ரயில்வே நிலையத்திற்கு ISO தரச்சான்று வழங்கப்பட்டது? இது அந்த கொரோனா பீரியடில் அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின் தான் இது. மதுரை சந்திப்பு, மதுரை ரயில் நிலையத்துக்கு தான் மே 2020 ISO தரச்சான்று வழங்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இது சம்பந்தமாக ஒரு ரிலேட்டடான ஒரு ஈவெண்ட்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக ISO தரச்சான்று பெற்ற ரயில்வே நிலையம் அப்படின்னா கவுகாத்தி ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா, அஸ்ஸாமோட கவுகாத்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக ISO தரச்சான்று கொடுத்தாங்க. இப்போ சமீபத்தில் கொடுத்தது மதுரைக்கு. ஓகேவா, அடுத்த 45, புவிசார் குறியீடு செல்லுபடியாகும் காலம் 10 ஆண்டுகள். புவிசார் குறியீடு செல்லுபடியாகும் 10 ஆண்டுகள். திரும்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை ரெனிவல் பண்ணிக்கணும். நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கோம், ஒரு வாட்டி ஒரு கிளாஸ் ஞாபகத்துக்காக திரும்ப இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். புவிசார் குறியீடு இதை பற்றி நம்ம எல்லா கிளாஸ்லையும் டீட்டெயில்டாகவே சொல்லியாச்சு. அதனால ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். அடுத்து 46, இந்திய ஆமைகளை பாதுகாப்பதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள மொபைல் செயலியின் பெயர் என்ன? போன வாரம் ஈவெண்ட்டு, போன வாரம் வீடியோ பார்த்துருந்தா ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கூர்மா அப்படிங்கிறது. ஓகேங்களா, கூர்மா அவதாரம் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஆன்சரை. ஆமைகள்
பாதுகாப்பதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள மொபைல் செயலி கூர்மா. ஓகேங்களா, சரி. அதுக்கடுத்து 47, நமது தேசிய கீதத்தில் இடம்பெற்றுள்ள உத்கல் என்ற பெயர் எந்த மாநிலத்தின் பழைய பெயர் ஆகும்? ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒடிசா. நம்ம ஜாக்கிரபில படிச்சிருப்போம், உத்கல் சமவெளி, கனரா சமவெளி அப்படின்னு. கனரா அப்படின்னா நமக்கு பேங்க் தெரியும், கனரா அப்படின்னா கர்நாடகாவோட சமவெளி, மலபார் கடற்கரைனா கேரளா, தமிழ்நாட்டுக்கு சோழமண்டல கடற்கரை, கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒடிசால இருக்க சமவெளி பேர் வந்து உத்கல் சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதனால அதுக்கான ஆன்சர் ஒடிசா. அதுக்கடுத்து 48வது கொஸ்டின், உலகிலேயே முதல் முறையாக பொது போக்குவரத்தை இலவசமாக்கிய நாடு எது? ஒரு 2-3 இயர்ஸ், அதாவது 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி, பிஃபோர் கொரோனா, அப்பயே நம்ம கிளாஸ்ல இதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். லக்சம்பர்க் அப்படிங்கிற ஒரு ஐரோப்பிய நாடு தான் உலகிலேயே முதல் முறையாக பொது போக்குவரத்தை இலவசமாக்கியிருக்காங்க. சரிங்களா, இது சம்பந்தம் நம்ம இந்தியாவில் ஒரு ஈவெண்ட்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு இலவசமாக பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு இலவசமாக்கியுள்ள மாநிலம் அப்படின்னா டெல்லி. ஓகேங்களா, டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க அறிவிச்சாங்க, பெண்கள் அவங்க பேருந்துகளில் பயணிக்கிறதுக்கு இலவசம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஓகேங்களா, டெல்லி இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, அதுவும் பெண்களுக்கு. உலக லெவலில் பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க். 49வது, இது வந்து நம்ம ரெகுலர் அப்டேட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஸ்டின். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 பெயர் என்ன? அதாவது அவங்களோட அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர் ABCDEFG அப்படி தான் வச்சுட்டு வந்தாங்க பேர். கரெக்டாக அந்த ஓரியோ LMNOP வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட பேரின் மீது பொது பேரில் அழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன பேர் தான் இப்போ ஆண்ட்ராய்டு Q அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10ஓட பேர் ஆண்ட்ராய்டு Q. அதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டரில் தான் இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின், லடாக் பயணத்தின் போது பிரதமர் அவர்களால் குறிப்பிடப்பட்ட திருக்குறள் எது? இது நம்ம திருக்குறள் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இப்போ கொடுத்துட்டு வர்றதுனால அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம அப்டேட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு என்ன சொல்ல வருது நம்மளெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கொஸ்டின் தான். லடாக் பயணத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அந்த கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட சண்டைக்கு அப்புறம் லடாக் போயிருந்தார் பிரதமர். அங்கே வீரர்களுக்கு முன்னாடி பேசும்போது அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு குரல் பேசினார், மரமான மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கு ஏமம் படைக்கு அப்படின்னு ஒரு குரல். ஓகேங்களா, 9 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, இது கரண்ட் ஈவெண்ட்டு ப்ளஸ் ஜிகே நம்ம கிளாஸில் அடிக்கடி சொல்கிறது தான். அப்டேட்டில் இருக்கிறது ஈவெண்ட்டு, ஒரு 6 மாதம் கழிச்சதுன்னா ஜிகே ஈவெண்ட் மாதிரி ஆயிரும். எங்கேருந்து வேணால் எந்த கொஸ்டின்ஸ் வேணால் கேட்கலாம். இப்போ நாங்கள் எழுதும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஆதார் என்னைக்கு முதல் ஆதார் கார்டு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் எக்ஸாம் எழுத 2016. அப்போ ஈவெண்ட்ஸ் வந்து எங்கேருந்து வேணால் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் இது. அதனால ஸ்கீம்ஸ் வைஸு அந்த ஸ்கீம் இப்போ நம்ம முன்னாடி கொடுத்துருக்க அந்த 4-5 ஸ்கீமு, பொதுத்துறை நிறுவனங்கள் இதெல்லாமே கொடுத்தது வந்து என்னென்னா, இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது எவர்கிரீன் கொஸ்டின்ஸ் மாதிரி எப்போ வேணால் கேட்கலாம். அதனால அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணியிருந்தோம். ஜிகேக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம் இந்த சப்ஜெக்டில். ஏன்னா இவ்வளோ நாள் கரண்ட் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்குற மாதிரி இப்போ ஜிகேக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பரில் இருக்க கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் தான் நமக்கு இங்கேயே கொடுத்துருந்தோம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் நியூஸ் பேப்பர் ஒழுங்காக படிச்சிருந்தாலே இந்த ஆன்சர்ஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் ஆப்ஷன்ஸ் வச்சு இந்த ஆன்சர் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருந்திருக்காது. எலிமினேஷன் ஆஃப் ஆன்சரை வந்து ஆப்ஷன்ஸை வந்து எப்படி எலிமினேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத ஐடியா வச்சுருந்தாலே இந்த கொஸ்டின் ஓரளவுக்கு நல்லா அட்டன் பண்ணியிருக்கலாம். நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதனால் இருக்கிற காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் காலத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க, நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.